ரக்கமா ராக்கு ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு தக்கமா தாக்கு தாக்கு ஆட்டத்துல விக்கெட்டு ரக்கமா ராக்கு ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு தக்கமா தாக்கு தாக்கு ஆட்டத்துல விக்கெட்டு என்னையா சொல்ல வர எப்பவும் தொல்லகற இல்லாத என் இடுப்பில் எங்க நீயும் கிள்ள வர பம் 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 பப்பர பப்பர பம் 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 பப்பர பப்பம் 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 பம் பம் பப்பர பப்பர பம் பம் பப்பம் பப்பம் பம் பம் பப்பர பப்பம் ரக்கமா ராக்கு ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு தக்கமா தாக்கு தாக்கு ஆட்டத்துல விக்கெட்டு இங்க மாட்டை எங்க வேணா கிள்ளு இங்க மாட்டை என்ன வேணா சொல்லு 1 2 3 சொல்லி கண்ண மூடி நில்லு உதட்ட வந்து மோதும் முத்தவில்லு தந்தானே 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 good looking மச்சானே one more time would you say my name நீ அழகிய ரோஸு பிகாசோ பறஞ்ச பீஸு என் உதட்டுல உதட்டையும் ஒட்டி நீ பேசு ரக்கமா ராக்கு ராக்கு come on come on come on baby So making me crazy, but without your mood that's amazing. You're shaking it easy. You do it, it's making me crazy. My hand in the hip, I'm starting to grip. You and me, baby, a holiday trip. You set me on fire, your mama desire. Burning the dance floor, taking me high. ஹாய் ஹலோ வணக்கம் சஞ்சு டு மிக்கி நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வந்து மட்டக்களப்பில் பிரசித்தி பெற்ற தாம்தாமலை ஸ்ரீமுருகன் ஆலயத்துக்கு செல்கின்ற வழியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இன்னையா கருக்கரண்டு கருத்து போயிருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் பார்க்க வேணாம். இனியா வெயிலுக்கு நாங்கள் வந்து இந்த வீடியோஸ் வந்து எடுத்துக்கொண்டிருக்கோம். சரியான வெயிலாக இருக்குது. எங்களோட பக்கம் உங்களோட பக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். பக்கம் மிக்கி மாமா ஒரு புது புது ஆக்ஷன் எல்லாம் வந்து கொடுத்து கொண்டிருக்கார். ஏன்னா முசுப்பில் இருந்து கொண்டிருக்கார் மிக்கி மாமாவும். ரைட் ஓகே. நாங்கள் வந்து 39ஆம் கிராமம் எனப்படுகிற ஒரு கிராமத்தில் வந்து 4 வயசு சசானாண்ட பேபியோட பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஃபாரினில் இருக்கிற அவங்களோட அன்பு மாமா ஆசை மாமா வந்து நிறைய சர்ப்ரைஸ்கெல்லாம் செஞ்சுருக்காரு. ரைட் ஓகே. அப்போ வாங்க நம்ம என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இதே போல் உங்களுடைய அழகிய தருணங்களில் எங்களையும் இணைச்சு கொள்றதுல வந்து நாங்களும் சந்தோஷப்படுறோம். அதே போல் நாங்கள் உங்களுடைய அன்பான தருணங்கள் வந்து இணைஞ்சிருக்கிறோம். வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். என்னையா சொல்ல வர எப்பவும் தொல்லகற இல்லாத என் இடுப்பில் எங்க நீயும் கிள்ள வர பம் 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 பப்பர பப்பர பம் 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 பப்பர பப்பம் பம் 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 பப்பர பப்பர பம் 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 பப்பர பப்பம் சந்தோஷச்சாரதினம் ஜன்ம தேடி வரிசையும் சொந்தமல்லோ நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகளும் தலையாட்டுமல்லோ சந்தோஷச்சாரதினம் ஜன்ம தேடி வரிசையும் சொந்தமல்லோ நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகளும் தலையாட்டுமல்லோ அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை நாள்தோறும் இங்கு பண்டிகை நம் வானில் வான வேடிக்கை இதுபோல சொந்தம் தந்ததாம் இறைவாவா நன்றி சொல்கிறோம் உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம் சரவணி போல் சேர்ந்து நாம் குட்டி ரைட் ஓகே. பாபாவோட பேர் என்ன தாங்க? என்ன பேர் பா? சசானா. ரைட் ஓகே. சசானாக்கு எனக்கு எத்தனை வயசு பிறந்த நாள்? 2 வயசு பிறந்த நாளா? இல்லையே, சசானாக்கு 4 வயசு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை வயசு பிறந்த நாள் தாங்க? 4 வயசு பிறந்தநாள். ஓகே. அப்போ வந்து நாங்கள் வந்து விகே சர்ப்ரைஸ் சொல்லி வந்து வரோம். தங்கத்துக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறோம். முக்கியமாக விஷ் பண்ணிட்டீங்களோ?
ரைட் ஓகே மிக்கி மாமா வந்து பாபாவுக்கு விஷ் பண்ண போகிறாராம்மா ஓகே ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ சொல்லலை தேங்க்யூ ரைட் ஓகே செல்லக்குட்டி பாபாவுக்கு வந்து நிறைய கிஃப்ட்லாம் தந்துருக்காங்க சரியோ பாபாவுக்கு என்னென்ன கிஃப்ட் பிடிக்கும் என்ன பர்சன்டா பாபாவுக்கு பிடிக்கும் ஆப்பிள் பிடிக்கும் வேறு என்ன பிடிக்கும் அங்கே பார்க்கக்கூடாது அது நாங்கள் வேறொரு ஆளுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு அண்ணா ஒரு ஆளுக்கு கொடுக்குறது கொண்டு வந்திருக்கோம் மிக்கி மாமா அது பாபாக்கு இல்லை தானே இல்லை அது பாபாக்கு இல்லை செல்லக்குட்டி என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்கும் என்ன தாங்க ஸ்ட்ராபெரி பிடிக்கும் ஓகே வேறு ஜெலி பிடிக்கும் ஓகே வேறு பட்டாம்பூச்சி பிடிக்குமா ரைட் ஓகே பாபா குட்டிக்கு நாங்கள் இப்போ அழகான பட்டாம்பூச்சி ஒன்று தந்துருக்கிறோம் இப்போ பாபா குட்டி அச்சா பிள்ளை தானே அழகான பாபா தானே நாங்கள் பாபாவை இப்போ வந்து பட்டாம்பூச்சி சிறைகள்லாம் வச்சு பாபாவை இப்போ பறக்க விட போகிறோம் ஏஞ்சல் ஆக்க போகிறோம் சரியோ ஏஞ்சல் ஆகுமா ஓகே விக்கி மாமா இதை வந்து பாபாவுக்கு வந்து நம்ம ட்ரெஸ் கோட் அப்படியே போட்டு விடுவோமா ரைட் ஓகே ஏனென்றால் உன் பிறந்த நாள் பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன் உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடை அப்போ வந்து பாபா குட்டிக்கு அழகான பட்டர்ஃப்ளை ஒன்று தந்துருக்குறவனே பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாபா குட்டி அப்படியே பார்க்கக்குள்ளே வந்து அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்கிறீங்களா எப்படி இருக்கிறீங்க ஏஞ்சல் வாங்க அழகான பாபா குட்டியாக இருக்கிறீங்க சரியோ ரைட் அப்படியே தூக்கி காட்டுங்க அப்போ கையில் இருக்கிறத அப்படி கொஞ்சம் முன்னுக்கு வாங்க அச்சப்பிள்ளை ஓடி வாங்க முன்னுக்கு வாங்க மிக்கி மாமா முன்னுக்கு வாங்க ரைட் ஓகே ஓகேயா பிடிச்சிருக்கா ரைட் ஓகே தங்கத்துக்கு வந்து யார் தந்துருப்பாங்க இந்த பட்டர்ஃப்ளை தந்துருக்குறாங்க அதே போல் நிறைய கிஃப்ட் எல்லாம் வச்சுருக்குறாங்க யார் தந்துருப்பாங்க பாபா குட்டிக்கு இதெல்லாம் ஓ நாங்கள் கொண்டு வந்துருக்குறோம் யார் வாங்கி தந்துருப்பாங்கள்ட்ட மிக்கி மாமாட்ட வந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க பாபா குட்டியை கொண்டு தரட்டாம்னு சொல்லி யார் மிக்கி மாமாட்ட கொடுத்துருப்பாங்க பாபாவுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் பொம்மைன்னு சொன்னால் பிடிக்குமா தாங்க ரைட் ஓகேடா பாபா குட்டிக்கு நிறைய கிஃப்ட் இருக்குது தானே நம்ம ஒரு கிஃப்டா பார்ப்போம் சரியோ பாபா குட்டிக்கு நாங்கள் ஒரு பட்டர்ஃப்ளை ஒன்று தந்துருக்கிறோம் அதே போல் பாபா குட்டிக்கு இன்னும் ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று இருக்குது நம்ம பிரித்து பார்ப்போமே ஓகேன்னு சொன்னால் எப்படி சொல்லுங்கள் பார்ப்போம் பாருங்க எப்படி சொல்லுங்கள் ஓகேன்னு சொன்னா ரைட் ஓகே அச்சாப்பில் ரைட் ஓகே இதை மிக்கி மாமா அதை கொடுங்க பார்ப்போம் ரைட் ஓகே மிக்கி மாமா பாபாவும் சேர்ந்து அதை பிரித்து பார்ப்போம் உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி சரியோ ஓகேயா டான்ஸ் ஆடி பிரிப்போமே ஓகேயா மலையுச்சி எட்டி பனிகட்டி வெட்டி உன் குளியல் தொட்டியில் கொட்டி சூரியனை வடிகட்டி பனியெல்லாம் முடிக்கிடுவேன் உன்னை ரைட் ஓகே பாபா குட்டிக்கு வந்தப்போ நிறைய கிஃப்ட் எல்லாம் தந்துருக்காங்க தானே பாபா குட்டிக்கு அழகான பட்டர்ஃப்ளை ஒன்று தந்துருக்காங்க அதே போல் இன்னும் ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று இருக்குது மிக்கி மாமா உங்களுக்கு வந்து தரப்போம் சரி என்ன கிஃப்ட்னு சொல்லி பார்ப்போமா ஓகே சர்ப்ரைஸ் மிக்கி மாமா தர மாட்டார் அப்படின்னு சொல்லி இப்போ தான் காட்ட போகிறார் மிக்கி மாமா சரியோ என் காதல் மடித்து தந்திடுவே பாபா குட்டி பொம்மை குட்டின்னு சொன்னால் பிடிக்குமோ எவ்வளோக்கு பிடிக்குமா உங்களுக்கு 2 பிடிக்குமா அப்போ இந்த மிக்கி மாமாவை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்களா போக்கு நாங்கள் தந்துட்டு போகிறோமா உங்களுக்கு சரியா 2 பேரை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்களா பாபா குட்டி விளையாடுறதுக்கு சரியோ ஓகே பாபா குட்டிக்கு வந்து அழகான பொம்மை குட்டி ஒன்று தந்துருக்குறாங்க ஏன்னா செல்லக்குட்டி பாபாக்கு என்ன கலர் பிடிக்கும் இந்த கலர் தான் பிடிக்குமா என்ன கலர் இது மஞ்சள் கலர் ஜலோ கலர் என்ன ஜலோ கலர் பிடிக்கும் ரைட் ஓகே பொம்மை குட்டிக்கு ஒரு அவாண்டு கொடுங்க பார்ப்போம் அவ்வா ரைட் ஓகே தாங்க அச்சா குட்டி ரைட் ஓகே பாபா குட்டிக்கு வந்து நிறைய கிஃப்ட் தந்துருக்காங்களே பாபா குட்டிக்கு பட்டர்ஃப்ளை ஒன்று தந்துருக்குறாங்க பொம்மை குட்டி ஒன்று தந்துருக்குறாங்க மிக்கி மாமாட்ட இதெல்லாம் யார் கொடுத்து விட்டுருப்பா பாபாவுக்கு அந்த மாமா கொடுத்துருப்பாரா ரைட் பாபாவுக்கு யாரை பிடிக்கும் ரொம்ப யாரை பிடிக்கும் பொம்மை அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அம்மாவும் அப்பாவும் பிடிக்கும் அச்சா குட்டி ஏனே அப்பாவை ரொம்ப பிடிக்குமா அம்மாவை ரொம்ப பிடிக்குமா
அப்பா அம்மா தான் பிடிக்கும் செல்லக்குட்டி. ஆச்சா ரைட் ஓகே. அப்பா எங்கே இருக்கிறார்? எங்கே? இந்த ஊர்லாம் இருக்கிறாரா? அப்பா வெளிநாட்டில் இருக்கிறாரா? இல்லையா, இங்கே தான் இருக்கிறாரா? இங்கே தான் இருக்கிறாரா? எங்கே இருக்கிறார்? இங்கே தான் இருக்கிறார். ரைட் ஓகே செல்லக்குட்டி. இதே போல் செல்லக்குட்டி நிறைய கிஃப்ட் எல்லாம் இருக்குது. நம்ம ஒரு கிஃப்டாக பார்ப்போமா? பாபா குட்டி சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று தந்துருக்காங்க. சரியோ, பாபாவுக்கு சாக்லேட் பிடிக்குமான்னு சொல்லியிருக்காங்க. பாபாவுக்கு சாக்லேட்னு சொன்னால் பிடிக்குமா? எவ்வளோக்கு பிடிக்கும் சாக்லேட்? 2 தான் பிடிக்குமா? தம்பி குடி சாக்லேட் எடுங்க பார்ப்போம். 2 சாக்லேட் பாபா கொடுத்துட்டு மிச்ச சாக்லேட் எல்லாம் மிக்கி மாமா கொண்டு போட்டு. சரியா மிக்கி மாமா ஓகே தானே? ரைட் ஓகே. பாபா குட்டிக்கு வந்து அழகான சாக்லேட் பாஸ்கெட் இருக்கு. மிக்கி மாமா கொடுங்க பார்ப்போம். ஓகே, இதுல வந்து பாபா குட்டி என்ன சாக்லேட் பிடிக்கும்? வேணுங்க பாபா வெளியில் பார்ப்போம். அது மட்டும் தான் பிடிக்குமா? ரைட் ஓகே. மிக்கி மாமா மற்ற சாக்லேட்லாம் வாங்கிடுங்களா, நம்ம கொண்டு போவோம். ரைட் ஓகே. அப்போ பாபா குட்டிக்கு 2 சாக்லேட் தானே பிடிக்கும். அப்போ மிக்கி மாமா மற்ற சாக்லேட் எல்லாம் கொண்டு போகிறார். வேற எதுவும் சாக்லேட் வேணும் பாபாவுக்கு? எது வேணும்? பெருசு வேணுமா? எடுங்க பாபா பெருசு. மிக்கி மாமா தர மாட்டாரே பாபாவுக்கு. ரைட் ஓகே. அச்சா வேற எது பிடிக்கும்? பாபாவுக்கு பிடிச்ச சாக்லேட்லாம் எடுங்க பார்ப்போம். ഓയ് മമ്മൂട്ടി ചേട്ടാ എന്തൂരെ ബെട്ടാ വർഗീസ് വേറെ ആ എനിക്ക് മമ്മൂട്ടിയെ ഇഷ്ടമാണ് കുറച്ച് വേഗമായിട്ട് ഉള്ളേ വരണം രഞ്ജിത്തെ ഇതെന്തെങ്ങനെ മമ്മൂട്ടി മോഹൻലാൽ ஓகே. பாபா குட்டிக்கு அச்சா சாக்லேட்லாம் நிறைய சாக்லேட் தந்துருக்காங்களே. ரைட் ஓகே தங்கம். பாபா குட்டியோட அப்பாவோட பேர் என்ன? நித்யானந்தம். அப்பா குட்டியை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்பா பிடிக்குமா? ஓகே. அப்பா வந்து எங்கே இருக்கிறாரு? இப்போ இங்கே இருந்து சொல்கிறீங்களா? காண இல்லையா அப்பாவே? இங்கே வேலை செய்கிறாரப்பாண்ணே. வேலை செய்கிறாரண்ணே. பாபா எப்போ பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரப்பா? பின்னாடி வரேன்னு சொல்லியிருக்காரா தங்கம்? ரைட் ஓகே. பாபா குட்டிக்கு இன்னும் அழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று. இந்த கிஃப்ட்டையும் பார்ப்போம். மாமிக்கு மாமா அதை கொடுங்க பார்ப்போம். பாபா குட்டிக்கு இது பிடிச்ச கிஃப்ட் ஆமான்னு சொல்லியிருக்காங்க. சரியோ, இப்போ வந்து நாம இந்த கிஃப்ட்டை பிரித்து பார்க்கக்குள்ள மிக்கி மாமாவும் பாபாவும் டான்ஸ் ஆடி அடி பிரிச்சு. சரியா? மாமன அள்ளி நீ தாவணி போட்டுங்க மச்சினி யாருமே கண்டபோதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள ரைட் ஓகே. பாபாவுக்கு வந்து அழகான கிஃப்ட் ஒன்று தந்துருக்குறாங்க. அந்த கிஃப்ட்டில் கீழே சுவிட்ச் ஒன்று இருக்கு நினைக்கிறேன். அந்த சுவிட்சை தட்டணும்னு சொன்னால் பாபா குட்டியோட சேர்ந்து வந்து அந்த டோலும் பாட்டு படிக்குவான். சரியா? பாட்டு கேட்போமா நாம? ரைட் அப்படி கீழே வைங்க பாப்பா. மிக்கி மாமா கீழே வைங்க பார்ப்போம். ரைட் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? அப்போ எடுங்க பாப்பா, உங்களுக்கு தான் பிடிச்சிருக்கேனே. 2 பாபா தான். சின்ன பாபா வந்து பெரிய பாபா வந்து இருக்கிறீங்களா என்ன தாங்க? ஓகே மிக்கி மாமா ஆஃப் பண்ணி கொடுங்க. ரைட் ஓகே. அதே போல் பாபா குட்டிக்கு இன்னும் ஒரு அச்சா குட்டி கிஃப்ட் ஒன்று இருக்கு. சரியா மிக்கி மாமா அதை கொடுங்க பார்ப்போம். மிக்கி மாமாவில் இல்லை பாபா கிஃப்ட் எல்லாம் தந்தது தானே? ரைட் ஓகே. மிக்கி மாமா பாபாவுக்கு இன்னொரு கிஃப்ட் தருவார். நம்ம டான்ஸ் ஆடி ஆடி அந்த கிஃப்டையும் பிரித்து பார்ப்போம். சரியோ? ஓகே. DJ Harish from Gadwal. రాజమండ్రి రాగమంజరి మాయమ్మ పేరు తలవనోడు వేరు వేసిరే ఫ్యామిలీ మరి ఏ కచ్చ కడితే నిద్రపోదు నిండు సతే
பாபா குட்டி தாங்க 3 கோடி வாங்க பார்ப்போம். ரைட் ஓகே. பாபா குட்டிக்கு இன்னும் ஒரு அழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று இருக்குது. நம்ம அந்த கிஃப்ட்டை பிரித்து பார்ப்போம். என்ன இருக்குது தாங்க அதுக்குள்ளே? என்ன இருக்குது பாபாக்கு? மேக்கப் செட் இருக்கா? மேக்கப் செட் என்ன பிடிக்குமா உங்களுக்கு? பாபா குட்டி யார்கிட்ட கேட்ட நீங்கள் மேக்கப் செட் வாங்கி தர சொல்லி? பொம்மைகிட்ட தான் கேட்டிங்களா? ஃப்ரூட்ஸ் இருங்க பாவன். யாரை கூப்பிட்றீங்க? உங்களோட ஃப்ரெண்டா? உங்களோட ஃப்ரெண்டோ? என்ன பேர்? கரிஷ். பக்கத்தில் கூப்பிடுமா அவரு? கூப்பிடுங்க பாப்பா. இல்லை ரைட் ஓகே. மிக்கி மாமா கொடுங்க பாப்பா. பொம்மைக்கு பயமா இருக்கு. பாபா குட்டி பயம் இல்லை என்ன? பயமா பாபாக்கு இல்லை தானே? இல்லை. அச்சா குட்டி. ரைட் ஓகே தாங்க. பாபாவுக்கு வந்தப்போ நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் தந்துருக்குறாங்க. என்ன தாங்க? ரைட் என்ன தந்துருக்காங்க பாபாவுக்கு? ஒரு கிஃப்டாக சொல்லுங்கள் பாப்போம். ஹலோ இங்கே பாருங்க என்னென்ன தந்துருக்காங்க பாபாவுக்கு? மேக்கப் செட் தந்துருக்காங்க. வேறு என்ன தந்துருக்காங்க? பொம்மை குட்டி தந்துருக்காங்க. வேறு என்ன தந்துருக்காங்க? சாக்லேட் பாஸ்கெட் தந்துருக்காங்க. ஓகே வேறு ஆப்பிள் தந்துருக்காங்களோ? ஆப்பிள் நாங்கள் இப்போ தான் தரப்போகிறோம் உங்களுக்கு. சரியோ ரைட் ஓகே. பாபா குட்டிக்கு அழகான நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் ஒன்று தந்துருக்காங்க. சரி மிக்கி மாமா அதை கொடுங்க பார்ப்போம். பாபா அதை தூக்க மாட்டான்னு நினைக்கிறேன் நாம. சரியோ ரைட் ஓகே. ஓ மிக்கி மாமாவே தூக்கி இல்லாமல் இருக்கிறார். ரைட் இதில் வந்து பாபாவுக்கு என்ன பழம் பிடிக்கும் எடுங்க பார்ப்போம். ஆப்பிள் தான் பிடிக்குமோ? ஆப்பிள் தான் பிடிக்குமா? வேற ஒன்றும் பிடிக்காதோ? ரைட் ஓகே. மிக்கி மாமா கீழே வைங்க பார்ப்போம். மேக்கப் செட் இதில் வைங்க பார்ப்போம். ரைட் அதே போல் பாபா குட்டிக்கு இன்னும் ஒரு அழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று இருக்குது. சரியா செல்ல இங்கே பாருங்க. இந்த கிஃப்ட்டையும் பிரிச்சு பார்ப்போம். சரியா ஓகே. மிக்கி மாமா அதை கொடுங்க பார்ப்போம். ரைட் மிக்கி மாமா கீழே இருந்து பிரிங்களா 2 பேரும்? ரைட் ரைட் ஓகே. என்ன இருக்கு? மோதிரம் இருக்கா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ரைட் ஓகே. மிக்கி மாமா பாபாவோட கையில் போட்டு விடுங்க பாப்போம். ரைட் மிக்கி மாமா வந்து பாபாவுக்கு போட்டு விடுவார். அப்போ தினமும் 1000 முறை பார்த்து முடித்தாலும் இன்னும் பார்த்திட சொல்லி பழுமனம் ரைட் ஓகே. அதே போல் பாபா குட்டிக்கு இன்னும் ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று இருக்குது. இந்த கிஃப்ட்டில் வந்து பாபா குட்டிக்கு இந்த கிஃப்ட்லாம் வாங்கி தந்தாங்கல்லானே அவங்களோட ஃபோட்டோ இருக்குது. நம்ம யாருன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். சரியா ஓகே. சுவாசமே சுவாசமே உயிரேவா மேலும் கீழுமாடும் முந்தன் மாய கண்ணாலே மாறுவேடம் போடுது என் நாட்கள் தன்னாலே. ரைட் ஓகே. இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து ஒரு அழகான பாபா ஒரு ஆள் வந்து சிரிச்சு கொண்டிருக்கிறாவோ. யாரா இருக்கும் அது? சசானாவா? எங்கே இருக்கிறாவோ சசானா? ஃபோட்டோவில் இருக்கிறா. எங்கே தொட்டு காட்டுங்க பார்ப்போம். ரைட் ஓகே. அந்த கீழே ஒரு பாபா இருக்கிறாவோ மஞ்சள் கலர் சட்டை போட்டு. அவள் யாரு? இன்னொரு பாபா இருக்கிறாவோ அந்த பைக்குக்கு பக்கத்தில் சின்ன ஆள் இருக்கக்குள்ளையோ. இப்போ பாபா வளர்ந்துட்டீங்களேனே. ரைட் இந்த கீழே ஒரு ஆள் இருக்கிறா. யார்? நீல கலர் ஷர்ட் போட்டு இங்கே சைடில் இருக்கிறார். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறார். யார்? மாமாவோ? உண்மையாவா? மாமா தானே அது? உண்மையிலையா? எங்க இருக்கிறார்? வெளிநாட்டில் இருக்கிறாரா மாமா? மாமான்னு சொன்னா உங்களுக்கு பிடிக்குமா? எவ்வளோக்கு பிடிக்கும்? எவ்வளோக்கு பிடிக்கும்? ஒன்று இப்படி கேட்டுங்க. இப்படி பிடிக்குமா? இப்படி பிடிக்குமா? இப்படி பிடிக்குமா? இவ்வளோ பிடிக்கும் மாமா. மாமா பிடிக்கும். மாமா வெளிநாட்டில் இருக்கிறார். வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாரா?
ரைட் ஓகே. பாபா குட்டிக்கு வந்து யார் இந்த கிஃப்ட்லாம் தந்துருப்பாங்களா? அப்போ மாமா தந்துருக்குறோம். அந்த ஃபோட்டோவில் இருக்கு யாரு? இந்த சின்ன ஒரு ஆள் இருக்கிற கீழே இருக்கிறாரு மாமாங்கோட கிருத்திக் மாமானே. என்ன பேர் மாமாடு? என்ன தங்கம்? கிருத்தின மாமாவோ? அப்படியா பேர்? ரைட் ஓகே. மாமா தான் பாபாக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருக்காரு போலண்ணே. அப்படியா அப்படியா? மாமான்னு சொன்னால் உங்களுக்கு பிடிக்கும் தானே? அப்போ மாமாவுக்கு வந்து சசானா குட்டியை வந்து ரொம்ப பிடிக்குமாமான்னு சொல்லி எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறார். சரியோ, பாபா குட்டிக்கு வந்து மாமா தான் பாபாவுக்கு பொம்மை குட்டி, மேக்கப் செட், சாக்லேட் பாஸ்கெட், டெடி பேர்னு சொல்லி எல்லா கிஃப்ட்டுமே வந்து மாமா தான் பாபாவுக்கு தந்துருக்கிறார். ஓகே தாங்க. மாமா வந்து வெளிநாட்டில் இருக்கிறார். மாமாவுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? பாபா கிஃப்டெல்லாம் தந்தால் என்ன சொல்லுவோம்? நாம தேங்க்யூ சொல்லுவோம். ஓகேவா? இதில் வந்து மாமா பார்த்து கொண்டு இருக்கிறார். தேங்க்யூ மாமான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அச்சா குட்டி. அதே போல் மாமாவுக்கு ஒரு லவ் யூ சொல்லுவோமா? ஓகே, மாமா சொல்லி தர போல சொல்லுங்களா? ஓகே, ஐ லவ் யூ மாமா குட்டி. ரைட் ஓகே. மாமாவுக்கு மிஸ் யூ சொல்லுவோம் நாம. ஓகே, ஐ மிஸ் யூ மிஸ் யூ மாமா. அச்சா குட்டி. ரைட் ஓகேடா தாங்க. மாமாக்கு அவ்வா கொடுக்கல, பிளேயிங் சொன்ன கொடுக்கல. 3 வாட்டி கொடுங்க, ஒரு வாட்டி போதாது எங்களுக்கு. மாமாக்கு அவ்வா கொடுத்து பாபா குட்டி வெக்கப்பட்டுட்டா வேணும் தாங்க. ரைட் ஓகே. பாபா குட்டி அழகான கேக் கொண்டு இருக்கு. முக்கியமாக அந்த கேக்கே கொடுங்க பாபா. ரைட். பாபா குட்டிக்கு பிடிச்ச அழகான கேக் கொண்டு தந்துருக்காங்க போல. ஓகேடா தங்கம். அச்சா குட்டியா? ஓகே, நாங்களும் பிகே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து மிக்கி மாமா சார்பாகவும் உங்களுடைய அச்சா குட்டி மாமா சார்பாகவும் பாபா குட்டிக்கு வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சரியா தங்கம்? ஓகே, மாமாவோட பேர் எதுவும் சத்தமாக சொல்லுவோம். நாங்கள் அடிக்கடி மறந்து போகிற வேலையாக இருக்குது. மாமா. மாமாவோட பேர் மாமா. மாமாவோட பேர் எதுவும் சொல்லுங்கள் பார்ப்போம். கிருத்தின மாமா. மாமாவோட பேர் எதுதானா? அதானக்கா? என்ன பேர்? சங்கீதன் மாமா. அப்படியா? ரைட் ஓகே. நாங்கள் விகே சர்ப்ரைஸில் வந்து இப்போ எங்கே இருக்கிறோம்னு சொல்லலாம் 39ஆம் கிராமத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கோம். இன்றைக்கி சசானா குட்டியோட பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணிட்டோம்னு சொல்லி சசானா குட்டியோடைய கட்டாரில் இருக்கக்கூடிய அன்பு மாமா தான் எங்களுக்கு வந்து இந்த சர்ப்ரைஸான கிஃப்ட்லாம் செஞ்சுருக்கிறோம். நாங்கள் விகே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து மாமாக்கும் சசானா குட்டிக்கும் தேங்க்யூ சொல்கிறோம். ஓகேவா? நன்றி. ஓகே, கேக் கட். ஏனென்றால் உன் பிறந்த பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன். உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள். ஏனென்றால் உன் பிறந்த நாள். கிளை ஒன்றில் மேடை அமைத்து ஒளி வாங்கி கையில் கொடுத்து பறவைகளை பாடச் செய்வேன். இலையெல்லாம் கைகள் தட்ட அதில் வெல்லும் பறவை ஒன்றை உன் காதில் கூவச் செய்வேன். உன் அறையில் கூடு கட்டிட கட்டளையிடுவேன். அதிகாலை உன்னை எழுப்பிட உத்தரவிடுவேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள். ஏனென்றால்